மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்த மனசுக்குள்ளேயும் ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு கேள்வி எட்டி பார்க்கும். நாம யாரு? இந்த உலகம் எப்படி இயங்குது? நாம எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம்? காலையில எழுந்திருக்கிறது, வேலைக்கு ஓடுறது, ராத்திரி தூங்குறதுன்னு ஒரு மிஷின் மாதிரி வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் மனசுக்குள்ள ஒரு வெறுமை வந்து உட்காரும். அந்த வெறுமை தான் உண்மையிலேயே ஞானத்துக்கான முதல் படி. ஏன்னா எப்போ உனக்குள்ள தேடல் ஆரம்பிக்குதோ அப்போதான் உண்மையான அறிவு உன்னை தேடி வர ஆரம்பிக்கும். பகவத்கீதையோட 7வது அத்தியாயமான இந்த ஞான விஞ்ஞான யோகம் அப்படி ஒரு தேடலுக்கு விடை சொல்ல போற ஒரு பொக்கிஷம். கண்ணன் இதுல அர்ஜுனனுக்கு மட்டும் பதில் சொல்லல, குழப்பத்துல இருக்கிற நமக்கும் சேர்த்து தான் வழிகாட்டுறான். வெறும் புத்தக அறிவுங்கிறது வேற, அதை அனுபவ ரீதியா உணர்றதுங்கிறது வேற. இப்போ ஒருத்தவங்க கிட்ட வந்து கடல் தண்ணி உப்பா இருக்கும்னு சொன்னா அது அறிவு. ஆனா நீயே நேரா போய் கடல்ல இறங்கி அந்த தண்ணிய நாக்குல வச்சு பார்க்கும்போது கிடைக்கிறதே அதுதான் விஞ்ஞானம், அதாவது அனுபவ அறிவு. கண்ணன் இந்த அத்தியாயத்துல இதைத்தான் செய்யறான். அர்ஜுனா, நீ எதையும் நம்பாத, நான் சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் உனக்குள்ள இருக்கிற உண்மையை நீயே உணரு அப்படின்னு ரொம்ப இயல்பா ஆரம்பிக்கிறான். இந்த உலகத்துல பல கோடி மனுஷங்க இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் அந்த உண்மையை நோக்கி ஓடுறாங்களான்னு கேட்டா இல்லவே இல்லை. ஏதோ ஒரு 10-15 பேருக்காவது மனசுல அந்த ஆசை வருது. அதுலயும் யாரோ ஒருத்தர் தான் அந்த பரம்பொருளை முழுசா புரிஞ்சிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை சேகரிக்கிறோம். காசு, பணம், நகை, பதவி அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போறோம். ஆனா இதெல்லாம் ஒரு கட்டத்துல கையை விட்டு போயிரும்னு தெரிஞ்சும் நாம அது பின்னாடி தான் அலையிறோம். இதைத்தான் கண்ணன் ரொம்ப அழகா விளக்குறான். அவரோட சக்தியை பத்தி சொல்லும்போது, இந்த மண், தண்ணி, நெருப்பு, காத்து, ஆகாயம் இதெல்லாம் என் சக்தியோட ஒரு சின்ன பகுதி தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இதுல ஒரு ஆழமான விஷயம் என்னன்னா, நம்ம உடம்பும் இதே பஞ்சபூதங்களால ஆனதுதான். அப்போ நமக்கும் அந்த பரம்பொருளுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்ன? நாம ஏன் இந்த உலகத்து மாயையில சிக்கி தவிக்கிறோம்? மையா சக்த மனாகா பார்த்த யோகம் யுஞ்சன்மதாஸ்ரயக அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யசி தச்ருணு. அர்ஜுனா, என் மீது மனதை நிலைநிறுத்தி என்னை சரணடைந்து யோகத்தில் ஈடுபட்டால் நீ எந்த சந்தேகமும் இல்லாமல் என்னை முழுமையாக அறிந்து கொள்ளலாம். அதை கேள். இந்த முதல் ஸ்லோகத்திலேயே ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. மனதை நிலைநிறுத்துதல் அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு சாமி கும்பிடுறது மட்டும் கிடையாது. நீ செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் ஒரு நேர்மை இருக்கணும். அந்த வேலைய அந்த பரம்பொருளுக்கு செய்யற காணிக்கையா நினைக்கணும். அப்படி நீ மாறும்போது உன் மனசுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் தானாவே விலக ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில நாம ஒரு முடிவு எடுக்க முடியாம தவிக்கும்போது ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு பார்த்தா அங்க ஒரு தெளிவு கிடைக்கும் பாரு. அந்த தெளிவு தான் இறைவனோட ஆரம்பம். கண்ணன் சொல்றதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீ யாரா வேணா இரு, உன் வாழ்க்கை சூழல் எப்படி வேணா இருக்கட்டும். ஆனா உன்னோட உண்மையான சரணாகதி எங்க இருக்கோ அங்கதான் அமைதி பிறக்கும். ஒரு குழந்தை எப்படித்தான் அம்மா மேல முழுசா நம்பிக்கை வச்சு தூங்குதோ அந்த மாதிரி ஒரு மனநிலை உனக்கு வரும்போது உன்னை சுத்தி நடக்கிற எந்த பிரச்சனையும் உன்னை பாதிக்காது. இந்த உலகத்துல நாம பார்க்கிற ஒவ்வொன்னும் அவரோட ஒரு அம்சம்னு புரியும்போது யார்கிட்டையும் கோபம் வராது, யார்கிட்டையும் பொறாம வராது. அந்த மனப்பக்குவம் வர்றதுக்கு தான் இந்த அத்தியாயம் நமக்கு வழிகாட்டுது. நீ எதை நோக்கி பயணிக்கிற? வெறும் பணம் மட்டுமா உன் இலக்கு? இல்ல, இந்த வாழ்க்கையில நீ கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்கா? அந்த பாடத்தை தேடி ஓடுறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். கண்ணன் சொல்ற அந்த ஞானம் உன் கைக்கு வரும்போது நீ வேற ஒரு மனுஷனா மாறி நிற்ப. உன் பார்வை மாறும், உன் செயல் மாறும், உன் முழு வாழ்க்கையுமே ஒரு அர்த்தம் உள்ளதா மாறும். இந்த ஞானம்ங்கிறது ஏதோ சந்நியாசிகளுக்கு மட்டும் கிடையாது. இது உனக்கும் எனக்கும், ஒவ்வொரு சாமானியனுக்கும் தேவையான ஒரு டூல். இயற்கையோட சக்தியை புரிஞ்சுக்கிட்டா உன்னோட சக்தியை நீ புரிஞ்சுக்கலாம். நீ இந்த உலகத்துல இருக்கிற ஒரு சாதாரண புள்ளி கிடையாது. நீ அந்த மகா சக்தியோட ஒரு அங்கமா இருக்கிற. அந்த உணர்வு உனக்கு வந்துட்டா பயம்ங்கிறது உன்னை நெருங்கவே நெருங்காது. அந்த பயணத்தை தான் நாம இப்ப தொடங்கி இருக்கோம். அடுத்ததா கண்ணன் அந்த பஞ்சபூதங்களை பத்தியும் அவரோட விஸ்வரூபத்தையும் எப்படி பிரிச்சு பார்க்க சொல்றாருங்கிறத ரொம்ப டீப்பா பார்ப்போம். வாழ்க்கையோட ஓட்டத்துல இதை புரிஞ்சிக்கிறது எவ்வளவு அவசியம்ங்கிறது உனக்கு அப்பதான் புரியும். நாம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகம் இருக்கு பாரு, இது பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா தெரியும். ஆனா கண்ணன் இதை ரொம்ப சிம்பிளா பிரிச்சு காட்டுறாரு. அவர் சொல்றாரு, அவரோட சக்தி 2 வகையா இருக்கு. ஒன்னு அபர பிரகிருதி,
இன்னொன்னு பரப்பிரகிருதி. இதை நம்ம ஊர் வழக்கத்துல சொல்லணும்னா, ஒன்று நம்ம உடம்பு, இன்னொன்னு நம்ம உயிர். நம்ம உடம்பு மண்ணால ஆனது, கடைசியில மண்ணுல தான் போய் சேரப்போகுது. ஆனா அந்த உடம்பை இயக்குற அந்த உயிர் இருக்கு பாரு, அதுதான் அந்த இறைவனோட உயர்மட்ட சக்தி. இப்போ ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோ. காருங்கிறது ஒரு ஜடப்பொருள். அதுல இருக்கிற இரும்பு, பிளாஸ்டிக், கண்ணாடி இதெல்லாம் அந்த 5 பூதங்கள்ல இருந்து வந்தது தான். ஆனா அந்த காரை ஒரு டிரைவர் உட்கார்ந்து ஓட்டுனாதான் அதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குது. அந்த டிரைவர் இல்லாம கார் தானா ஓடாது. அதே மாதிரி தான் இந்த உலகமும். இந்த ஆகாயம், காத்து, நெருப்பு, தண்ணி, நிலம் இதெல்லாம் அந்த இறைவனோட கீழான சக்திகள். இது கூடவே நம்ம மனசு, புத்தி, அகங்காரம் இதையும் சேர்த்துக்கிறாரு கண்ணன். ஆமா, உன் மனசுங்கிறது கூட ஒரு ஜடப்பொருள் மாதிரி தான். அது தானா இயங்காது. அதுக்குள்ள அந்த உயர்மட்ட சக்தியான ஜீவன் புகும்போது தான் அது ஆட ஆரம்பிக்குது. நாம என்ன தப்பு பண்றோம்னா, நம்ம உடம்பையும் நம்ம மனசையும் வச்சுக்கிட்டு இதுதான் நான் அப்படின்னு அந்த அகங்காரத்துல சுத்திட்டு இருக்கோம். ஆனா கண்ணன் சொல்றாரு, டேய், இதெல்லாம் நீ கிடையாது, இதெல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்ட கருவிகள்னு. பூமிராபோ நலோ வாயு கம் மனோ புத்திரேவச்ச அகங்கார இதியும் மே பின்ன பிரகிருதிரஷ்டதாபா அபரேயம் இதஸ்துவன்யாம் பிரகிருதிம் வித்திமே பராம் ஜீவபூதாம் மகாபாஹோ யயே இதம் தாரியதே ஜகத். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் என்று என் ஜட இயற்கை 8 விதங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அர்ஜுனா, இதை காட்டிலும் மேலானதான உயிரினங்களை கொண்ட என்னுடைய மற்றொரு சக்தியை பற்றி அறிந்து கொள். அதன் மூலமே இந்த உலகம் தாங்கி நிற்கப்படுகிறது. இந்த உலகத்துல நாம பார்க்குற ஒவ்வொரு உயிரும் அந்த ஒரு துளி பரம்பொருளை தனக்குள்ள வச்சிருக்கு. இப்போ ஒரு செடியை எடுத்துக்கிட்டா அது வளருது, பூ பூக்குது. அந்த செடிக்குள்ள அந்த உயிர் சக்தி இருக்கு. அந்த உயிர் சக்தி தான் அந்த ஜடப்பொருளை இயக்குது. நம்ம வாழ்க்கையில நாம பல விஷயங்களை சாதிக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நாம ஒன்றும் பண்ணல. அந்த உயிர் சக்தி நம்ம உடம்ப வச்சு இந்த உலகத்துல ஒரு வேலையை செய்யுது. இதை எப்போ ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ அவனுக்குள்ள இருக்கிற அந்த தலக்கணம் தானா இறங்கிறோம். நாம நினைச்சிட்டு இருக்கோம் நாம தான் புத்திசாலி, நாம தான் எல்லாத்தையும் பண்றோன்னு. ஆனா யோசிச்சு பாரு, இந்த உலகத்துல கோடி கோடி உயிர்கள் இருக்கு. ஒரு சின்ன எறும்புல இருந்து ஒரு பெரிய திமிங்கலம் வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுங்களுக்கெல்லாம் யாரு சாப்பாடு போடுறா, யாரு அதுங்களுக்கு வழிகாட்டுறா? அந்த ஒரே ஒரு உயர்மட்ட சக்தி தான் எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கு. அந்த சக்தி தான் இந்த உலகத்தை தாங்கி நிற்குது. இப்போ ஒரு நூலில் கோர்க்கப்பட்ட முத்து மாலை மாதிரி அந்த நூல் எப்படி தெரியாம உள்ளே இருந்து எல்லா முத்துக்களையும் சேர்த்து பிடிச்சிருக்கோ, அந்த மாதிரி தான் அந்த பரம்பொருள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒழிஞ்சிருக்கு. நாம ஏன் கஷ்டப்படுறோம்? ஏன்னா நாம அந்த மேலான சக்தியை விட்டுட்டு இந்த அழிஞ்சு போக போற கீழான சக்திகளான நிலம், நீர் மேல ஆசைப்படுறோம். ஒரு சொத்துக்காக அடிச்சுக்கிறோம், ஒரு சின்ன மனக்கசப்புக்காக பிரிஞ்சிடுறோம். ஆனா இதெல்லாம் ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் காணாம போக போகுதுங்கிற உண்மை நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த 8 விதமான ஜடப்பொருட்கள் மேல இருக்கிற பற்று தான் நம்ம கண்ணை மறைக்குது. உன் மனசு சொல்றத கேட்டுக்கிட்டே இருந்தா நீ மாயையில தான் இருப்ப. ஆனா அந்த மனசை இயக்குற சக்தியை நோக்கி உன் பார்வையை திருப்புனா உனக்கு ஞானம் கிடைக்கும். இந்த உலகமே ஒரு நாடகம்னா அந்த நாடகத்துக்கு தேவையான ஸ்டேஜு, லைட்டு, மைக்கு இதெல்லாம் அந்த ஜட பொருட்கள். ஆனா அந்த நாடகத்துல நடிக்கிற நடிகர்களும் அவங்கள ஆட்டுவிக்கிற இயக்குனரும் அந்த உயர்மட்ட சக்தி. நாம வெறும் செட்டு மேல மட்டும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? உண்மையான கலைஞர் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாழ்க்கையில நீ பார்க்குற ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் அந்த இறைவனை பார்க்க முயற்சி பண்ணு. அதுதான் இந்த அத்தியாயம் உனக்கு சொல்லிக் கொடுக்கிற முதல் பாடம். இந்த உயிர் சக்தி தான் எல்லா மாற்றங்களுக்கும் அடிப்படை. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அங்க அந்த சக்தி இருக்கு. ஒரு மரம் வளருதுன்னா அங்கேயும் அதுதான் இருக்கு. இப்படி தங்கு தடையாம நடந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை பயணத்துல நீ எங்க நிக்கிற? உன்னோட அந்தரங்கமான அந்த உயிர் சக்தியை நீ என்னைக்கு உணர்ந்த? இதுக்காக நீ காசியோ ராமேஸ்வரமோ போக வேண்டாம். உன் கண்ணை திறந்து சுத்தி பாரு. ஒரு சின்ன பூவோட இதழ் விரியறதுல கூட அந்த பரம்பொருளோட சக்தியை நீ பார்க்கலாம். அந்த தெளிவு உனக்கு வந்துட்டா வாழ்க்கை ரொம்ப அழகா மாறிடும். இனி அந்த பரம்பொருள் எப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் மறைஞ்சிருந்து செயல்படுதுன்னு இன்னும் ஆழமா பார்ப்போம். இந்த உலகத்துல இருக்கிற மிகச்சிறந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பரம்பொருளோட அடையாளம்னு கண்ணன் சொல்லும்போது ஒரு நிமிஷம் நாம பிரமிச்சு போயிடுவோம். நாம தேடி தேடி அலையிற தெய்வம் எங்கேயோ மேல வானத்துல இல்ல,
அது நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. இப்போ ஒரு தாகம் எடுக்கும்போது நீ ஒரு சொம்பு தண்ணி குடிக்கிறேன்னு வச்சுக்கோ. அந்த தண்ணி உன்னோட தாகத்தை தீக்குது பாரு. அந்த தண்ணியோட சுவைதான் இறைவன். யோசிச்சு பாரு, தண்ணிக்கு சுவை கிடையாதுன்னு அறிவியல்ல சொல்வாங்க. ஆனா அந்த தண்ணி நம்ம நாக்குல படும்போது ஒரு உணர்வு கிடைக்குதுல்ல, அந்த ரசம்தான் நான் என்கிறார் கண்ணன். நாம ஏன் கடவுளை கல் சிலையில மட்டும் தேடுறோம்? ஒரு காலையில சூரியன் உதிக்கும்போது வர்ற அந்த ஒளியில அவர் இல்லையா? ராத்திரி நிலவோட அந்த இதமான வெளிச்சத்துல அவர் இல்லையா? இதையெல்லாம் தாண்டி நாம படிக்கிற வேதங்கள்ல நாம உச்சரிக்கிற அந்த ஓம் அப்படிங்கிற அந்த ஒரு மந்திர சத்தமே அவர்தான். ஆகாயத்துல ஒரு சத்தம் கேக்குதுன்னா அந்த சத்தத்துக்கான காரணமே அவர்தான். மனுஷங்க கிட்ட இருக்கிற அந்த திறமை இருக்கே, ஒருத்தன் நல்லா பாடுறான், ஒருத்தன் நல்லா வரைகிறான், ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், அந்த உழைப்பும் ஆற்றலும் அந்த பரம்பொருளோட வெளிப்பாடுதான். ரசோ ஹமப்ஸ்யு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரிய யோகோ பிரணவோ சர்வ வேதேஷு சப்தக கே பௌருஷம் ரிஷு. அர்ஜுனா, நீரின் சுவை நானே, சூரிய சந்திரர்களின் ஒளி நானே, எல்லா வேதங்களிலும் உள்ள பிரணவ மந்திரம் ஓம் நானே, ஆகாயத்தில் ஒலியும் மனிதர்களிடத்தில் ஆற்றலும் நானே. இந்த வரிகள்ல எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு பாரு. நீ வாழ்க்கையில எதை சாதிச்சாலும் அது உன்னோட திறமையால மட்டும் நடந்ததுன்னு நினைக்காத. உனக்குள்ள இருக்கிற அந்த பௌருஷம், அதாவது அந்த ஆண்மை அல்லது ஆளுமை திறனே அந்த இறைவன் கொடுத்ததுதான். ஒருத்தன்கிட்ட திறமை இருக்குன்னா அவன் கர்வப்படக்கூடாது. ஏன்னா அந்த திறமை அவனுக்கு வழங்கப்பட்ட ஒரு வரம். அந்த வரம் யார்கிட்ட இருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அங்க கர்வம் போயிட்டு பணிவு வந்துரும். நெருப்புல ஒரு வெப்பம் இருக்கு, அந்த வெப்பம் இல்லாம நெருப்பு கிடையாது. அதே மாதிரி அந்த வெப்பமே நான் தான்னு சொல்றாரு. உயிரினங்கள் உயிர் வாழறதுக்கு தேவையான அந்த ஜீவ சக்தி அவர்தான். இந்த உலகத்தோட விதை அவர்தான். ஒரு பெரிய ஆலமரம் ஒரு சின்ன விதைக்குள்ள ஒளிஞ்சி இருக்கிற மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சமும் அந்த ஒரு ஆதி விதையான இறைவனுக்குள்ள அடக்கம். மனுஷன்கிட்ட இருக்கிற புத்திசாலித்தனம், வீரம், இது எல்லாமே அவரோட ஒரு அம்சம்தான். இப்போ இதையெல்லாம் ஏன் நமக்கிட்ட கண்ணன் சொல்றாரு? ஏன்னா நாம சாதாரணமா பார்க்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அந்த தெய்வீகத்தை நாம உளர கத்துக்கணும். உன்னோட வேலையில நீ காட்டுற அர்ப்பணிப்புல கடவுளை பார்க்கணும். நீ சமைக்கிற சாப்பாட்டுல இருக்கிற அந்த ருசியில கடவுளை பார்க்கணும். நீ பேசும்போது வர்ற அந்த தெளிவான வார்த்தைகள்ல அவரை பார்க்கணும். இப்படி ஒவ்வொன்னையும் தெய்வீகமா பார்க்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் எங்கேயும் வெறுப்பு இருக்காது. நம்ம வாழ்க்கையில நாம பல நேரங்கள்ல அனாதையா உணருவோம். யாருமே நமக்கு இல்லைன்னு தோணும். ஆனா கண்ணன் சொல்ற இந்த விஷயங்களை மனசுல ஏத்திக்கிட்டா ஒருபோதும் அந்த தனிமை வராது. ஏன்னா நீ குடிக்கிற தண்ணியில அவர் இருக்காரு, நீ பார்க்கிற வெளிச்சத்துல அவர் இருக்காரு, உனக்குள்ள இருக்கிற திறமையில அவர் இருக்காரு. அப்போ அவர் இல்லாம நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கிறதில்லையே, அப்புறம் ஏன் பயப்படணும்? நான் தான் இந்த உலகத்தோட தொடக்கம், நான் தான் இதோட முடிவுன்னு அவர் சொல்லும்போது நாம ஒரு பாதுகாப்பான கையில இருக்கோங்கிற நம்பிக்கை நமக்கு வருது. உலகத்துல எத்தனையோ பேர் வர்றாங்க போறாங்க, ஆனா அந்த விதை மாறாதது. மண்ணுல விதைச்ச விதை செடியாகி மரமாகி பழம் கொடுத்து அப்புறம் மறைஞ்சு போகும். ஆனா அந்த விதையோட தன்மை அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஆத்மாவும். பல பிறவிகள் எடுத்தாலும் அந்த அடிப்படை தன்மை மாறாது. இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிறவன் தான் உண்மையான ஞானி. அவன் எதையும் பார்த்து பதட்டப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நடக்கிறது எல்லாமே அந்த மகா சக்தியோட ஆட்டம்னு. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய ஓட்டம். அந்த ஓட்டத்துல நீ எப்போ நிதானமா நின்னு உன்னை சுத்தி இருக்கிற இந்த அதிசயங்களை பார்க்கறியோ அப்போதான் நீ உண்மையான வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிற. வெறும் இயந்திரத்தனமான வாழ்க்கையை தாண்டி ஒரு உன்னதமான நிலைக்கு நோக்கி போகணும்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கிற தெய்வீகத்தை கண்டுபிடிக்க பழகிக்கோ. அது உனக்கு ஒரு பெரிய மன அமைதியை தரும். அடுத்ததா நம்ம எல்லாரையும் கட்டி போட்டிருக்கிற அந்த ஒரு மர்மமான விஷயத்தை பத்தி பார்ப்போம். அதுதான் மாயை. வாழ்க்கையில நாம சில நேரங்கள்ல யோசிப்போம், ஏண்டா இவ்வளவு கஷ்டப்படுறோம், இதெல்லாம் தப்புன்னு தெரியுது, ஆனாலும் ஏன் அதே தப்ப திரும்ப திரும்ப செய்யறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கண்ணன் சொல்ற அந்த மாயை. இந்த உலகம் ஒரு பெரிய நாடக மேடைனா அந்த மேடையில போடப்பட்டிருக்கிற கலர் கலரான லைட்டுகள் தான் இந்த மாயை. இந்த மாயைங்கிறது ஏதோ வானத்துல இருந்து குதிச்சது கிடையாது. அது நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிற 3 விதமான குணங்களால உருவானது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு இதை 3ஆ பிரிக்கலாம்.
சத்துவகுணம்னா ஒரு அமைதி, ஞானம், நல்ல விஷயங்கள்ல இருக்கிற ஈடுபாடு. ரஜோகுணம்னா எப்பவும் எதையாவது சாதிக்கணுங்கிற வெறி, ஆசை, ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு மனநிலை. தமோகுணம்னா சோம்பேறித்தனம், தூக்கம், அறியாமை. இந்த 3 கயிறுகளால தான் நாம எல்லாரும் கட்டப்பட்டிருக்கோம். ஒரு நாள் நாம ரொம்ப அமைதியா இருப்போம், அடுத்த நாளே பயங்கர கோபத்துல கத்துவோம், இன்னொரு நாள் சுத்தமா வேலையே செய்யாம படுத்து கிடப்போம். இந்த மாற்றங்களுக்கு காரணம் நமக்குள்ள இருக்கிற இந்த முக்குணங்களோட ஆட்டம்தான். கண்ணன் என்ன சொல்றாருன்னா, இந்த குணங்களெல்லாம் என்கிட்ட இருந்து தான் வருது, ஆனா நான் இந்த குணங்களுக்குள்ள இல்ல அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு சினிமா படத்தை பார்க்கறான்னு வச்சுக்கோ. ஸ்க்ரீன்ல நெருப்பு எரியுது, ஆனா அந்த ஸ்க்ரீன் சுடாது. ஸ்க்ரீன்ல வெள்ளம் வருது, ஆனா அந்த ஸ்க்ரீன் நனையாது. அந்த மாதிரி தான் இறைவனும். அவர்கிட்ட இருந்து தான் இந்த குணங்கள் எல்லாம் வருது, ஆனா அவர் இதுக்குள்ள சிக்கிக்க மாட்டாரு. ஆனா நாம அந்த ஸ்க்ரீன்ல ஓடுற காட்சியை பார்த்துட்டு நிஜமாவே வெள்ளம் வந்துருச்சுன்னு பயந்து நடுங்குறோம் பாரு, அதுதான் மாயை. திரிபிர் குணமயிர் பாவைரேபி சர்வமிதம் ஜகத் மோஹிதம் நாபிஜானாதி மாமேபியக பரமமவ்யயம் தெய்வீ ஹியேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. இந்த முக்குணங்களாலான செயல்களால் உலகம் முழுவதும் மயக்கத்தில் உள்ளது. அதனால் இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டவனும் அழிவற்றவனுமான என்னை இந்த உலகம் அறிவதில்லை. முக்குணங்களாலான எனது இந்த தெய்வீக மாயையை கடப்பது மிகவும் கடினம். ஆனால் யாரொருவர் என்னை சரணடைகிறாரோ அவர் இந்த மாயையை கடந்து விடுகிறார். இந்த மாயைங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. இதுல நீயே நீந்தி அக்கறைக்கு போகணும்னு நினைச்சா அது ரொம்ப கஷ்டம். கை கால் வலிக்கும், ஒரு கட்டத்துல மூச்சு திணறும். ஆனா அதே கடல்ல ஒரு பெரிய கப்பல் வருது, அந்த மாலுமி உன்னை கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோ. நீ அவர்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டேன்னா அவர் உன்னை அழகா அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்துருவாரு. இங்க அந்த கப்பல் தான் பக்தி, அந்த மாலுமி தான் கண்ணன். நாம ஏன் மாயையில சிக்கிறோம்னா, நாமளே எல்லாத்தையும் செஞ்சிடலான்னு நினைக்கிற அந்த அகங்காரம் தான் காரணம். இந்த முக்குணங்களும் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு திரையை போட்டு மறைச்சிடுது. அந்த திரையால தான் நமக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு தங்க நகையை பார்க்கும்போது அதுல இருக்கிற உருவம் தான் நமக்கு தெரியுது. இது தோடு, இது வளையல், இது செயின்னு நாம பேர் வைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே அது எல்லாமே தங்கம் தான். அந்த தங்கத்தை விட்டுட்டா அந்த உருவங்களுக்கு மதிப்பில்லை. அதே மாதிரி தான் இந்த உலகத்துல நாம பார்க்குற உறவுகள், சொத்துக்கள், அந்தஸ்து எல்லாமே உருவங்கள் தான். அதுக்குள்ள இருக்கிற அந்த தங்கம் அந்த இறைவன் தான். அந்த அடிப்படை உண்மையே இந்த மாயை நம்மளை பார்க்க விடாம தடுக்குது. நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள், ஏமாற்றங்கள்லாம் ஏன் வருதுன்னா, நாம இந்த உருவங்கள் மேல ரொம்ப பற்று வச்சிருக்கோம். உருவம் மாறும்போது நமக்கு வலிக்குது. ஆனா அந்த தங்கம் மாறாதுங்கிற ஞானம் வந்துட்டா அப்புறம் எதுக்கு கவலைப்படணும்? கண்ணன் சொல்ற சரணாகதிங்கிறது பயந்து போய் கையை தூக்குறதில்ல, அது ஒரு மிகப்பெரிய தைரியம். எல்லாம் உன் செயல், நான் உன் கருவி அப்படின்னு ஒருத்தன் மனசார சொல்லிட்டான்னா அவனோட பாரம் எல்லாம் இறங்கிரும். ஒரு சின்ன குழந்தை தன் அப்பாவோட விரலை பிடிச்சுக்கிட்டு கூட்டத்துக்குள்ள நடக்கும்போது அதுக்கு எந்த பயமும் இருக்காது. ஏன்னா அப்பா நம்ம காப்பாத்துவாருன்னு அதுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் நமக்கு வேணும். இந்த மாயைங்கிற மாய கண்ணாடி வழியா உலகத்தை பார்க்காம ஞானம்ங்கிற நேரடி பார்வை மூலமா உலகத்தை பார்க்க கத்துக்கணும். அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டா உனக்கு முன்னாடி இருக்கிற எதிரியும் இறைவனா தெரிவான். நீ படுற கஷ்டமும் ஒரு ஆசீர்வாதமா தெரியும். ஆனா ஏன் எல்லாரும் இறைவனை தேடி வர்றதில்ல? ஏன் இன்னும் நிறைய பேர் இந்த மாயையிலேயே உழண்டுகிட்டு இருக்காங்க? அதுக்கு கண்ணன் சில காரணங்களை சொல்றாரு. யாரெல்லாம் இறைவனை தேடி வருவாங்க, யாரெல்லாம் வரமாட்டாங்கங்கிற அந்த பிரிவை நாம அடுத்து பார்க்கணும். அதுல நாம எந்த இடத்துல இருக்கோம்னு நீயே உன்னை சோதிச்சு பாரு. அந்த தேடல் உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா எல்லாரும் ஏன் கோவிலுக்கும் ஆன்மீகத்துக்கும் வர்றதில்ல? வர்றவங்க எல்லாரும் ஏன் உண்மையான பக்தியோட வர்றதில்ல? இதுக்கு கண்ணன் ரொம்ப நேரடியான ஒரு பதிலை சொல்றாரு. இந்த உலகத்துல சில வகை மனுஷங்க இருக்காங்க. அவங்க என்னதான் சொன்னாலும் அந்த இறைத்தன்மையை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா முதல்ல இருக்கிறவங்க மூடர்கள், அதாவது அறிவில்லாதவங்கன்னு அர்த்தம் இல்லை. எப்போ பார்த்தாலும் இந்த உலகத்தோட ஜடப்பொருட்கள் மேலேயே ஆசைப்பட்டு அதுவே வாழ்க்கைன்னு கிடக்கிறவங்க. அடுத்து அதமர்கள், மனுஷப்பிறவி எடுத்தும் மிருகத்தனமான குணத்தோட இருக்கிறவங்க.
மற்றவங்களை ஏமாத்துறது துன்புறுத்துறதுன்னு இருக்கிறவங்களுக்கு அந்த பரம்பொருளோட நிழல் கூட தெரியாது. 3வது வகை ரொம்ப ஆபத்தானவங்க. அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, பெரிய அறிவாளியா தெரிவாங்க. ஆனா அவங்களோட அந்த படிப்பு அறிவு அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அகங்காரத்தை வளர்த்து உண்மையான ஞானத்தை மறைச்சிரும். இவங்களத்தான் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்கள்னு கண்ணன் சொல்றாரு. 4வது வகை அசுரகுணம் கொண்டவங்க. அதாவது கடவுளே இல்லைன்னு வாதிடுறது மட்டும் இல்லாம தர்மத்துக்கு எதிரா செயல்படுறவங்க. இவங்க 4 பேரும் ஏன் கடவுளை சரணடைய மாட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்க மேல இருக்கிற அந்த தான்கிற அகங்காரம் ரொம்ப பெருசு. நானே கடவுள், நான் நினைச்சா எதையும் செய்வேன்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களையும் தாண்டி ஒரு சக்தி இருக்குங்கிறது புரியாது. ஒரு கண்ணாடி அழுக்கா இருந்தா அதுல உன் முகம் தெரியாதுல்ல, அதே மாதிரி இவங்க மனசு கருமாவாலையும் அகங்காரத்தாலையும் அழுக்கா இருக்கிறதுனால அங்க அந்த பரம்பொருளோட பிம்பம் விழமாட்டேங்குது. நமாம் துஷ்கிருத்தினோ மூடாகா பிரபத்யந்தே நராதமாகா மாயையா அபஹிருத ஞானாகா ஆசுரம் பாவம் ஆஸ்ரிதாகா. தீய செயல்களை செய்பவர்களும் அறிவில்லாதவர்களும் மனிதர்களில் தாழ்ந்தவர்களும் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்களும் அசுரத்தன்மை கொண்டவர்களும் என்னை சரணடைவதில்லை. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்வாங்க, தூங்குறவனை எழுப்பலாம் ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்னு. இந்த 4 வகை மனுஷங்களும் அப்படித்தான். அவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு நினைப்பு, ஆனா நிஜத்துல அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க ஓடுற அந்த பாதை ஒரு கட்டத்துல பெரிய பள்ளத்துல கொண்டு போய் விடும். அந்த பள்ளத்துல விழும்போது தான் அவங்களுக்கு தப்பு புரியும். ஆனா அது வரைக்கும் அந்த மாயை அவங்கள ஆட்டி படைக்கும். நாம இதுல எந்த இடத்துல இருக்கோன்னு யோசிச்சு பார்க்கணும். நாமளும் ஏதோ ஒரு மாயையில சிக்கி எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கோமா? இல்ல நம்மையும் மீறி ஒரு சக்தி இருக்குங்கிறத ஏத்துக்கிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கா? பகவத்கீதைங்கிறது வெறும் அறிவுடை இல்ல, அது ஒரு கண்ணாடி. உன்னோட நிஜமான முகத்தை உனக்கு காட்டப் போற கண்ணாடி. அந்த பேராசை, பொறாமை, கோபம் இதெல்லாம் உன் மனசை மறைச்சிக்கிட்டு இருந்தா உன்னால அந்த பரம்பொருளை பார்க்க முடியாது. இப்போ ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோ, அவனுக்கு அந்த நேரத்துல வேற வழியே இல்லைன்னும் போதுதான் சாமி காப்பாத்துன்னு கூப்பிடுறான். ஆனா நல்லா இருக்கும்போது அவனை அந்த அகங்காரம் ஆட்டி படைக்குது. ஆனா கண்ணன் என்ன சொல்றாருன்னா, நீ கஷ்டத்துல இருக்கும்போது கூப்பிட்டாலும் சரி, இல்ல உனக்கு ஒரு விஷயம் வேணும்னு கூப்பிட்டாலும் சரி, அட்லீஸ்ட் நீ என்னை தேடி வர்ற பாரு, அங்கேயே நீ மற்றவங்களை விட ஒரு படி மேலே போயிட்டேன்னு அர்த்தம். அந்த தேடல் தான் உன்னை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். இந்த உலகத்துல நாம சம்பாதிக்கிற பேரும் புகழும் நம்ம கூட வராது. ஆனா நாம சேர்த்த அந்த ஆன்மீக தெளிவு இருக்கே, அதுதான் நம்ம ஆத்மாவோட பலம். அந்த பலம் இல்லாதவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அவன் ஏழைதான். கண்ணன் சொல்ற அந்த ஞானம் ஒருத்தனுக்கு கிடைச்சிட்டா அவனுக்கு இந்த உலகத்துல எதை பார்த்தும் பயம் வராது. அந்த ஞானத்தை தேடி போறதுக்கு முதல்ல உன் மனசுல இருக்கிற அந்த தலக்கணத்தை இறக்கி வைக்கணும். எனக்கு எதுவுமே தெரியாது, நீ தான் சொல்லி கொடுக்கணும்னு ஒரு மாணவனா மாறும்போது தான் குருவோட அருள் கிடைக்கும். வாழ்க்கைங்கிறது ஒரு பரமபத விளையாட்டு மாதிரி. சில இடத்துல ஏணி இருக்கும், சில இடத்துல பாம்பு இருக்கும். அந்த பாம்புங்கிறது தான் இந்த 4 வகை தீய குணங்கள். அதுல மாட்டிக்கிட்டா திரும்பவும் ஆரம்பத்துக்கே போகணும். ஆனா அந்த ஏணிங்கிறது தான் பக்தி. அந்த ஏணியை பிடிச்சிட்டா நீ ஈஸியா மேலே போயிடலாம். அப்போ அந்த பக்தியிலையும் பல வகைகள் இருக்கு. எல்லாருமே ஒரே காரணத்துக்காக கடவுளை கும்பிடுறதில்ல. அது என்னென்ன வகைகள், அதுல எது சிறந்ததுங்கிறத நாம இப்போ அடுத்து பார்ப்போம். பக்திங்கிறது ஒரு பெரிய ஆறு. ஆனா அந்த ஆற்றை நோக்கி வர்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். கண்ணன் இதை ரொம்ப அழகா 4 வகையா பிரிக்கிறாரு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த 4 பேரையுமே கண்ணன் நல்லவங்கன்னு தான் சொல்றாரு. முதல்ல பார்த்த அந்த 4 வகை மனுஷங்க கடவுளையே மதிக்காதவங்க. ஆனா இப்ப பார்க்க போற இந்த 4 பேரும் எப்படியோ இறைவனை நோக்கி வந்துட்டாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். அந்த 4 பேர் யாருன்னா, ஆர்த்தன், அர்த்தார்த்தி, ஜின்யாசு, அப்புறம் ஞானி. முதல்ல இருக்கிற ஆர்த்தன் யாருன்னா, ரொம்ப துயரத்துல இருக்கிறவன். வாழ்க்கையில அடிபட்டு வேற வழியே இல்லாம சாமி என்னை காப்பாத்துன்னு கதறவன். கஜேந்திரன் ஞான முதலையால காலை பிடிச்சி இழுக்கும்போது கத்துச்சு பாரு, அதுதான் ஆர்த்த பக்தி. 2வது அர்த்தார்த்தி. இவன் எனக்கு பணம் வேணும், பதவி வேணும், கல்யாணமாகணும், வீடு கட்டணும்னு ஒரு லிஸ்ட் வச்சுக்கிட்டு வர்றவன். அதாவது தன்னோட தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக கடவுளை தேடுறவன். 3வது ஜின்யாசு. இவன் எதுக்காக வர்றான்னா ஒரு ஆர்வத்துல வர்றவன்.
கடவுள்னா யாரு, இந்த உலகம் எப்படி உருவாச்சு, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆராய்ச்சியாளன் மாதிரி வர்றவன். கடைசியா வர்றவன் தான் ஞானி. இவனுக்கு கடவுள்கிட்ட இருந்து எதுவும் வேணாம், கஷ்டத்தை போக்கிக்கணும்னு ஆசை இல்லை, அறிவு தேடலும் இல்லை. அவனுக்கு அந்த பரம்பொருள் மேல இருக்கிற காதலும் அன்பும் மட்டும்தான் காரணம். இந்த 4 பேர்ல ஞானி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவன், அவன்தான் என் ஆத்மான்னு கண்ணன் சொல்றாரு. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாக சுக்ருதினோ அர்ஜுன ஆர்த்தோ ஜின்யாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷவ தேஷாம் ஞானி நித்யயுக்தக ஏகபக்திர் விசிஷ்யதே பிரியோகி ஞானினோ அத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியக. பரத குலத்துல தோன்றினவரே, துன்பப்படுபவன் ஆர்த்தன், பொருளை விரும்புபவன் அர்த்தார்த்தி, உண்மையை அறிய விரும்புபவன் ஜின்யாசு மற்றும் ஞானி என 4 வகையான புண்ணியம் செய்தவர்கள் என்னை வழிபடுகிறார்கள். அவர்களில் எப்போதும் என்னுடன் இணைந்திருப்பவனும் என்னிடம் மட்டுமே பக்தி கொண்டவனுமான ஞானியே சிறந்தவன். ஏனென்றால் அந்த ஞானிக்கு நான் மிகவும் பிரியமானவன், அவனும் எனக்கு பிரியமானவன். ஏன் ஞானிய மட்டும் கண்ணன் இவ்வளவு உசத்தியா சொல்றாரு? யோசிச்சு பாரு. உன்கிட்ட ஒருத்தன் வர்றான், எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா அவன் மேல உனக்கு எவ்வளவு அன்பு இருக்கும். ஆனா இன்னொருத்தன் வர்றான், எனக்கு உன்கிட்ட இருந்து எதுவுமே வேணாம், நீ இருந்தா மட்டும் போதும், உன்னை பார்த்தாலே எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா அவன் மேல உனக்கு எவ்வளவு பாசம் வரும்? அதுதான் அந்த ஞானி. அவன் இறைவனை இறைவனுக்காகவே நேசிக்கிறான். ஆனா கண்ணன் மத்த 3 பேரையும் ஒதுக்கல, அவங்களையும் உன்னதமானவர்கள்னு தான் சொல்றாரு. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காகவாவது அந்த இறைவனை தேடி வந்துட்டாங்களே. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் தப்பான வழியில போயிட்டு இருக்கும்போது கஷ்டம் வரும்போது ஒருத்தன் சாமியை தேடி வர்றான்னா அதுவும் ஒரு நல்ல ஆரம்பம்தான். ஆனா அங்கேயே தங்கிடக்கூடாது. ஆர்த்தனா வர்றவன் மெதுமெதுவா தன்னை மாத்திக்கிட்டு ஞானியா மாறணும். அதுதான் இந்த ஆன்மீக பயணத்தோட வெற்றி. நம்ம வாழ்க்கையிலையும் நாம பெரும்பாலும் முதல் 2 வகை பக்தியில தான் இருப்போம். ஏதோ ஒரு கஷ்டம்னா உடனே கோவிலுக்கு ஓடுறது, இல்ல ஒரு காரியம் ஆகணும்னா வேண்டிக்கிறது. இது தப்பில்லை, ஆனா இது ஒரு வியாபாரம் மாதிரி. நான் உனக்கு இதை பண்றேன், நீ எனக்கு அதை செய் அப்படின்னு நாம கடவுள்கிட்ட டீல் பேசுறோம். ஆனா உண்மையான அன்புங்கிறது அங்கதான் ஆரம்பிக்குது. அந்த பக்தி வளர்ந்து வளர்ந்து ஒரு கட்டத்துல எனக்கு எதுவும் வேணாம், நீ மட்டும் போதும்னு ஒரு நிலை வரும்பாரு. அங்கதான் நீ கடவுளை உணர ஆரம்பிப்ப. அந்த ஞானிக்கு தெரியும், இந்த உலகம் ஒரு கனவு மாதிரி, இதுல நடக்கிற லாப நஷ்டம் எல்லாமே தற்காலிகம்னு. அதனால அவன் எதை பத்தியும் கவலைப்படுறதில்ல. அவனோட மனசு எப்பவும் அந்த பரம்பொருள் மேலேயே லயிச்சிருக்கும். அப்படி ஒரு மனநிலை வரும்போது உனக்கு தனிமையே இருக்காது. நீ எங்க இருந்தாலும் அந்த இறைவனோட துணையை உணருவ. அந்த பக்குவம் வர்றதுக்கு தான் நாம இந்த ஆன்மீக விஞ்ஞான யோகத்தை படிக்கிறோம். பக்திங்கிறது ஏதோ வயசான காலத்துல செய்யற விஷயம் இல்லை. அது உன்னோட ஒவ்வொரு மூச்சிலையும் இருக்க வேண்டிய ஒரு உணர்வு. நீ செய்யற வேலையை திறம்பட செய்யறதே ஒரு பக்தி தான். அந்த வேலையோட முடிவை அந்த இறைவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியா இருக்கலாம். அந்த நிம்மதி தான் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சொத்து. சரி, சிலர் ஏன் வேற வேற தேவதைகளை கும்பிடுறாங்க? அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது? அதை பத்தி கண்ணன் என்ன சொல்றாருன்னு அடுத்து பார்ப்போம். இந்த உலகத்துல நாம பார்க்குறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெய்வத்தை கும்பிடுறாங்க. ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட சாமி மேல இஷ்டம் இருக்கும், இன்னொருத்தருக்கு வேற ஒரு ரூபம் பிடிக்கும். சிலர் தன்னோட ஆசைகள் நிறைவேறணும்னு சொல்லிட்டு பல சடங்குகளை செய்வாங்க. இதை பத்தி பல பேருக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு. நாம கும்பிடுறது எல்லாம் வேற வேற சாமியா, இல்ல எல்லாரும் ஒன்னா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கண்ணன் இதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறாரு. இந்த விளக்கம் உன்னோட மத ரீதியான பார்வையை அப்படியே மாத்திடும். கண்ணன் சொல்றாரு, மனுஷங்க அவங்களோட ஆசைக்கு ஏத்த மாதிரி, அவங்களோட சுபாவத்துக்கு ஏத்த மாதிரி வேற வேற தேவதைகளை வணங்குறாங்க. இப்போ ஒருத்தனுக்கு பணம் வேணும்னா அவன் அதுக்குரிய தெய்வத்தை தேடுறான். ஒருத்தனுக்கு கல்வி வேணும்னா அதுக்குரிய தெய்வத்தை வணங்குறான். இப்படி தன்னோட சின்ன சின்ன லௌகீக தேவைகளுக்காக மனுஷன் பல இடங்களுக்கு போறான். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. நீ எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வத்து மேல உனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைய, ஃபெய்த்தை உருவாக்குறதே அந்த பரம்பொருளால கண்ணன் தான். யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ ஸ்ரத்தையா அர்ச்சிதும் இச்சதி தஸ்ய தஸ்யாசலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம் யகம் ச தயா ஸ்ரத்தையா யுக்தஹ தஸ்ய ஆராதனம் ஈஹதே லபதே ச ததஹ காமான் மயேவ விஹிதான் ஹிதான். எந்த ஒரு பக்தன் எந்த ஒரு தேவதையை நம்பிக்கையுடன் வழிபட விரும்புகிறானோ அவனுடைய அந்த நம்பிக்கையை நானே உறுதிப்படுத்துகிறேன். அவன் அந்த நம்பிக்கையுடன் அந்த தேவதையை வழிபட்டு தான் விரும்பிய பலன்களை பெறுகிறான்.
ஆனால் அந்த பலன்கள் உண்மையில் என்னாலேயே வழங்கப்படுகின்றன. யோசிச்சு பாரு, இது எவ்வளவு பெரிய விஷயம். நீ ஒரு கல்ல சாமியா நினைச்சு கும்பிட்டாலும் அந்த ஒரு கல்லு மேல உனக்கு வர்ற அந்த தீர்க்கமான நம்பிக்கையை கொடுக்கிறது அந்த பரம்பொருள் தான். அந்த தேவதைகள் மூலமா உனக்கு கிடைக்கிற பலன்களும் கடைசியில அவர்கிட்ட இருந்து தான் வருது. ஏன்னா இந்த தேவதைகள் எல்லாம் அந்த மகா சக்தியோட வெவ்வேறு துறைகள் மாதிரி. இப்போ ஒரு கவர்மெண்ட்ல எத்தனையோ ஆபீசர்கள் இருக்காங்க, ஆனா அத்தனை பேருக்கும் சம்பளம் கொடுக்கறது அந்த ஒரு அரசாங்கம்தான். அந்த மாதிரி தான் இதுவும். ஆனா இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கையையும் கண்ணன் கொடுக்கறாரு. இந்த மாதிரி தேவதைகளை வணங்கி பெறுற பலன்கள் எல்லாம் தற்காலிகமானது. இப்போ நீ ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னு வேண்டிக்கிற, பாஸ் பண்ணிடுற. ஆனா அதோட அந்த சந்தோஷம் முடிஞ்சு போயிடும். அடுத்தது வேற ஒரு கவலை வந்துடும். இப்படி அழியக்கூடிய விஷயங்களுக்காக அழியக்கூடிய தேவதைகளை வணங்குறவங்க அந்தந்த தேவதைகளோட உலகத்துக்கே போவாங்க. ஆனா யார் ஒருவன் எதையும் எதிர்பார்க்காம அந்த முழுமையான பரம்பொருளை வணங்குறானோ அவன் நேரா ஏங்கிட்டே வந்துருவான். ஏங்கிட்ட வர்றவனுக்கு திரும்பவும் இந்த மரணமில்லாத பெருவாழ்வு கிடைக்கும்னு அவர் சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில நாம ஏன் இவ்வளவு அலையிறோம்? ஏன்னா நமக்கு தாகம் எடுக்கும்போது ஒரு சின்ன கிணத்தை தேடி ஓடுறோம். ஆனா கண்ணன் என்ன சொல்றாருன்னா, பக்கத்திலேயே ஒரு பெரிய கடல் இருக்கு, அங்க வந்தா உன்னோட எல்லா தாகமும் அடங்கிடும்னு சொல்றாரு. ஆனா நாம அந்த சின்ன சின்ன ஆசைகள்ல சிக்கி அந்த பெரிய சக்தியை பார்க்க தவறிடுறோம். இந்த தேவதைகள் வழிபாடுங்கிறது ஒரு ஆரம்ப கல்வி மாதிரி. ஒரு குழந்தைக்கு முதல்ல பொம்மையை காட்டி தான் விளையாட சொல்லி கொடுப்போம். ஆனா அந்த பையன் வளர்ந்த பிறகு பொம்மை கூடவே விளையாடிட்டு இருக்க கூடாதுல்ல? அந்த மாதிரி தான் நாமளும் மெதுவா இந்த உருவ வழிபாடுகள்ல இருந்து அருவமான அந்த மகாசக்தியை உணர ஆரம்பிக்கணும். உன்னோட நம்பிக்கையில ஒரு உறுதி வேணும். நீ யாரை கும்பிட்டாலும் அந்த இறைத்தன்மையை முழுசா நம்பு. ஆனா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அந்த நம்பிக்கை உனக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நம்பிக்கையை ஒரு கருவியா வச்சுக்கிட்டு அந்த பரம்பொருளை அடைய முயற்சி செய். தேவையில்லாத சடங்குகளும் ஆடம்பரமான வழிபாடுகளும் உனக்கு கொடுக்காத ஒரு நிம்மதியை ஒரு சின்ன சரணாகதி உனக்கு கொடுத்துரும். எல்லாமே நீதான்னு சொல்லும்போது உனக்குள்ள ஒரு மகாசக்தி பிறக்கும். அந்த சக்தி தான் உன்னை எல்லா துயரங்கள்ல இருந்தும் காப்பாத்தும். வாழ்க்கைங்கிறது ஒரு பறந்து விரிஞ்ச பயணம். இந்த பயணத்துல நீ எத்தனையோ மேடு பள்ளங்களை பாப்ப. ஆனா உன் கைப்பிடிச்சிருக்கிற அந்த மாலுமி மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. மக்கள் ஏன் குழப்பத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெளிவான ஒரு பார்வை இல்லை. அவங்க கண்ணை மறைக்கிறது எது? ஏன் அந்த பரம்பொருள் எல்லாருடைய கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்கிறாரு? அந்த பெரிய திரையை கத்தி தான் நாம அடுத்ததா பார்க்க போறோம். அந்த திரையை எப்படி விளக்குறதுங்கிறது தான் ஞானத்தோட உச்சகட்டம். சிலர் கேட்பாங்க, ஏங்க கடவுள் அவ்வளவு பெரிய சக்தினா அவர் ஏன் நேரா வந்து நிக்க மாட்டேங்கிறாரு? ஏன் ஒழிஞ்சு ஒழிஞ்சு விளையாடுறாரு அப்படின்னு. இதுக்கு கண்ணன் சொல்ற பதில் ரொம்ப விசித்திரமானது. அவர் சொல்றாரு, நான் எல்லாருக்கும் முன்னாடியும் பிரசன்னமாகறதில்ல. நான் என்னோட யோக மாயையால என்னையே மறைச்சு வச்சிருக்கேன். இது எப்படின்னா, ஒரு சூரியன் மேகம் மூடி இருக்கும்போது நமக்கு தெரியாது. ஆனா சூரியன் அங்கதான் இருக்கு. அந்த மேகம்தான் இந்த யோக மாயை. இந்த உலகம்ங்கிற கண்ணாடியால ஆன அரண்மனையில நாம சிக்கிட்டு இருக்கோம். இங்க எல்லாமே மாயபிம்பங்களா தெரியுது. நாம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அது உண்மைன்னு நம்புறோம். ஆனா அது அடுத்த நிமிஷம் மாறிடுது. கண்ணன் சொல்றாரு, அர்ஜுனா, எனக்கு போன காலமும் தெரியும், இப்போ நடக்கிறதும் தெரியும், இனிமே வரப்போறதும் தெரியும். ஆனா மனுஷங்களுக்கு என்ன தெரியாது. ஏன்னா மனுஷனோட பார்வை ரொம்ப சின்னது. அவன் ஒரு ஜன்னல் வழியா வானத்தை பார்க்குற மாதிரி. அவனுக்கு அந்த ஜன்னல் அளவுக்கு தான் வானம் தெரியும். ஆனா அந்த பரம்பொருள் அந்த ஜன்னலையும் தாண்டி அந்த வீட்டையும் தாண்டி எங்கும் நிறைந்திருக்காரு. நாகம் பிரகாஷக சர்வஸ்ய யோக மாயா சமாவிருத்தக மூடோயம் நாபி ஜானாதி லோகோ மாம அஜமவ்யயம் வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யாணி ச பூதானி மாம் து வேத ந கஷ்டன. யோகமாயையினால் மறைக்கப்பட்டிருக்கும் நான் எல்லோருக்கும் புலப்படுவதில்லை. பிறப்பற்றவனும் அழிவற்றவனுமான என்னை இந்த மூட உலகம் அறியவில்லை. அர்ஜுனா, கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் நான் அறிவேன். ஆனால் என்னை எவரும் அறியவில்லை. யோசிச்சு பாரு, நமக்கு நேத்து என்ன சாப்பிட்டோம்னே சரியா ஞாபகம் இருக்காது. ஆனா அந்த பரம்பொருள் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததையும் இன்னும் பல கோடி வருஷங்களுக்கு அப்புறம் நடக்க போறதையும் தான் உள்ளங்கையில வச்சிருக்காரு. நாம ஏன் அவரை உணர முடியலன்னா,
நமக்குள்ள இருக்கிற அந்த விருப்பு வெறுப்பு தான் காரணம். எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காதுன்னு நாம ஒரு வட்டத்தை போட்டுக்கிறோம். அந்த வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிற வரைக்கும் அந்த வட்டத்துக்கு வெளியே இருக்கிற மகாசக்தியை நம்மால பார்க்க முடியாது. இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அந்த மோகம்ங்கிற குழந்தை கூட தான் பிறக்குது. இந்த வெயிலும் குளிரும் இன்பமும் துன்பமும் நம்ம மனசை மாத்தி மாத்தி அலைக்கழிக்குது. இந்த அலையிற மனசுல எப்படி அந்த அமைதியான இறைவனை பார்க்க முடியும்? ஒரு குட்டையில தண்ணி கலங்கி இருக்கும்போது உன்னோட முகமே உனக்கு தெரியாது. அந்த தண்ணி எப்போ நிதானமா அடையுதோ அப்போதான் உன் முகம் தெளிவா தெரியும். அந்த மாதிரி உன் மனசுல இருக்கிற ஆசை, கோபம், பயம் இதெல்லாம் அடங்கினாதான் அந்த இறைவனோட ரூபம் உனக்கு தெரியும். கண்ணன் ஒன்றும் வேணும்னு ஒளிஞ்சுக்கல, அவர் எப்பவும் அங்கதான் இருக்காரு. ஆனா நாம தான் அழுக்கு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு உலகத்தை பார்க்குறோம். அந்த யோக மாயைங்கிற திரையை விளக்கணுமா? அதுக்கு ஒரே வழி பக்தி மட்டும்தான். எப்போ நீ எல்லாம் உன் செயல்னு முழுசா உணர்றியோ அப்போ அந்த மாயை திரை தானாவே கிழிஞ்சு போகும். அப்போ நீ பார்க்குற ஒவ்வொரு துளியிலையும் அந்த பரம்பொருள் சிரிப்பாரு. உன்னோட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாடகம்னு உனக்கு தோணும். வாழ்க்கையில நாம எத்தனையோ பேரை சந்திக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனும் ஒரு விதமான போராட்டத்துல இருக்காங்க. ஆனா யாருமே அந்த போராட்டத்துக்கான மூல காரணத்தை தேடுறதில்ல. அந்த போராட்டமே அந்த மாயையோட விளையாட்டு தான். இந்த விளையாட்டை புரிஞ்சுக்கிட்டா நீ ஒரு பார்வையாளனா மாறிடலாம். இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது எவ்வளவு பதட்டமா இருக்கு. ஆனா அந்த மேட்ச் முடிஞ்சு ஹைலைட்ஸ் பார்க்கும்போது உனக்கு அந்த பதட்டம் இருக்காது. ஏன்னா உனக்கு ரிசல்ட் தெரியும். அந்த மாதிரி தான் ஞானம் கிடைச்சவங்களுக்கு வாழ்க்கை. அவங்களுக்கு தெரியும் கடைசியில அந்த பரம்பொருள் தான் ஜெயிக்க போறாருன்னு. அந்த தெளிவு உனக்குள்ள வரணும். நீ எதை கண்டும் அஞ்சக்கூடாது. இந்த உலகம் ஒரு மாயைனா அந்த மாயைக்குள்ள ஒரு நிஜம் இருக்கு. அந்த நிஜத்தை தேடுறது தான் மனுஷ பிறவியோட லட்சியம். நாம ஏன் இவ்வளவு தூரம் இதை பேசுறோம்? ஏன்னா காலங்காலமா மனுஷன் செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செய்யக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். அந்த மாயையை கடந்து அந்த பரம்பொருளை அடையிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத அடுத்து ஒரு ஆழமான பார்வையா பார்ப்போம். வாழ்க்கையில நாம எவ்வளவோ தப்புகள் பண்ணியிருப்போம். நானெல்லாம் சாமி கிட்ட போக முடியுமா, நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி பல பேருக்குள்ள இருக்கும். ஆனா கண்ணன் இங்கே ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கறாரு. அவர் சொல்றாரு, யார் ஒருவன் செய்த பாவங்களெல்லாம் தீர்ந்து புண்ணிய செயல்கள் மூலமா தூய்மை அடையிறானோ அவன் இந்த விருப்பு வெறுப்புங்கிற மயக்கத்திலிருந்து விடுபட்டு என்னை உறுதியான பக்தியோட வழிபடுவான். அதாவது உன்னோட கடந்த காலத்தை நினைச்சு நீ வருத்தப்பட வேண்டாம். நீ எப்போ உண்மையை தேடி ஒரு அடி எடுத்து வைக்கிறியோ அப்போவே உன்னோட பாவங்கள் எல்லாம் கரைய ஆரம்பிக்குது. இருட்டு எவ்வளவு காலமா இருந்தாலும் ஒரு சின்ன விளக்கு ஏத்துனா அது ஓடிடும்ல. அந்த மாதிரி தான் ஞானம்ங்கிற ஒளி உன் மனசுக்குள்ள வரும்போது காலங்காலமா இருந்த அறியாமைங்கிற இருட்டு காணாம போயிரும். அந்த ஞானம் உன்னை ஒரு த்ரித விரதாவாக, அதாவது உறுதியான விரதம் கொண்டவனா மாத்தும். ஏஷாம் த்வந்த கதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம் தே த்வந்த்வ மோக நிர்முக்தா பஜந்தே மாம் திரிடவிரதாகா. எந்த மனிதர்களின் பாவங்கள் முடிவுக்கு வந்துவிட்டனவோ, எவர்கள் புண்ணிய செயல்களை செய்கிறார்களோ அவர்கள் இந்த இரட்டையான விருப்பு வெறுப்பு என்ற மயக்கத்திலிருந்து விடுபட்டு உறுதியான பக்தியுடன் என்னை வழிபடுகிறார்கள். இந்த உலகத்துல இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி அப்படின்னெல்லாம் ரெண்டு ரெண்டாவே இருக்கும். இதத்தான் துவந்த்வம்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுக்கும் இடையில சிக்கி தவிக்கிறது தான் மனுஷனோட சாபம். ஆனா இந்த தலைகளை உடைச்சு வெளியே வர்றவன் தான் உண்மையான சுதந்திரவாதி. அவனுக்கு காசு வந்தா ஒரு சந்தோஷம், காசு போனா ஒரு துக்கம்ங்கிற அந்த ஊசலாட்டம் இருக்காது. ஏன்னா அவன் அந்த பரம்பொருளோட அசைக்க முடியாத பலத்தை பிடிச்சுக்கிட்டான். நீங்க நினைக்கலாம், இது எப்படி சாத்தியம், நாம மனுஷங்க தானே, நமக்கும் உணர்ச்சிகள் இருக்குமேன்னு. கண்டிப்பா இருக்கும். ஆனா அந்த உணர்ச்சிகள் உன்னை ஆளக்கூடாது. நீ அந்த உணர்ச்சிகளை ஆளணும். ஒரு பெரிய புயல் அடிக்கும்போது கடலோட மேல் பகுதி பயங்கரமா கொந்தளிக்கும். ஆனா கடலோட ஆழத்துல பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்கும். அந்த மாதிரி உன் வாழ்க்கையில மேலோட்டமா எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம். ஆனா உன் மனசோட ஆழத்துல அந்த பரம்பொருளை நீ வச்சிருந்தா அந்த அமைதியை யாராலையும் குலைக்க முடியாது. இந்த நிலையை அடையறவங்க தான் ஜரை மற்றும் மரணம்ங்கிற பயத்திலிருந்து விடுதலை பெறாங்க.
அவங்க அந்த பரம்பொருளை முழுசா சரணடைஞ்சு அந்த பிரம்மத்தை பத்தியும் ஆத்மாவை பத்தியும் கர்மாவை பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்கிறாங்க. இது ஏதோ சாகரப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்ல. நீ வாழ்ந்துட்டு இருக்கும்போதே இதை உணர முடியும். எப்போ உனக்குள்ள இருக்கிற அந்த தனிப்பட்ட ஈகோ அழியுதோ அப்போ நீ பிரபஞ்சத்தோட ஒரு அங்கமா மாறிடுவ. நம்ம வாழ்க்கையில நாம செய்யற ஒவ்வொரு வேலையையும் ஒரு புண்ணிய காரியமா மாத்த முடியும். நீ ஒருத்தருக்கு கொடுக்கிற ஒரு சின்ன உதவி, நீ பேசுற ஒரு அன்பான வார்த்தை, நீ செய்யற நேர்மையான உழைப்பு, இது எல்லாமே உன்னோட பாவங்களை கரைச்சு உன்னை தூய்மைப்படுத்தும். அப்படி தூய்மையான மனசுல தான் அந்த இறைவன் வந்து உட்காருவாரு. அங்கதான் அந்த ஞான விஞ்ஞான யோகம் முழுமையடையுது. உன்னோட தேடல் இப்போ ஒரு இலக்கை நோக்கி திரும்பணும். அது வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, உன்னையே நீ சம்பாதிக்கிறது. இந்த அத்தியாயத்தோட கடைசி கட்டத்துக்கு நாம வந்துட்டோம். கண்ணன் அர்ஜுனனுக்கு சொன்ன இந்த ரகசியங்கள் எல்லாம் இப்போ முன்னாடி இருக்கு. இதை நீ எப்படி உன் வாழ்க்கையில பயன்படுத்த போற? வெறும் கதையா கேட்டுட்டு போக போறியா, இல்ல இதை ஒரு ஆயுதமா எடுத்து உன்னோட கஷ்டங்களை ஜெயிக்க போறியா? அந்த இறுதி முடிவும் அந்த மகாசக்தியோட சங்கமமும் எப்படி இருக்குங்கிறத ஒரு எழுச்சியான முடிவோட இப்ப பாப்போம். வாழ்க்கையோட கடைசி நிமிஷத்துல மனுஷன் எதை நினைப்பான்? அவன் வாழ்நாள் முழுக்க எதை சிந்திச்சானோ அதுதான் அவனுக்கு ஞாபகம் வரும். எவன் ஒருவன் இந்த உலகத்தோட ஒவ்வொரு அணுவுலையும் அந்த பரம்பொருளை பார்க்க பழகிக்கிட்டானோ அவனுக்கு அந்த இறுதி நிமிஷம் பயங்கரமானதா இருக்காது. அது ஒரு அழகான பயணத்தோட முடிவா இருக்கும். கண்ணன் இந்த அத்தியாயத்தை எப்படி முடிக்கிறாருன்னா, யார் ஒருவன் என்னை அதிபூதம், தெய்வம், அதியக்ஞம் இப்படி எல்லா நிலைகள்லையும் உணர்றானோ அவன் சாகுற தருணத்துல கூட அந்த தெளிவான மனசோட என்னையே நினைப்பான், என்னையே அடைவான். இது வெறும் ஒரு ஆன்மீக தத்துவம் மட்டும் இல்ல, இது ஒரு வாழ்வியல் கலை. நீ வாய்ற ஒவ்வொரு நிமிஷமும் விழிப்புணர்வோட இரு. நீ செய்யற ஒவ்வொரு செயலும் அந்த இறைவனுக்கு செய்யற அர்ப்பணிப்பா இருக்கட்டும். அப்படி நீ வாழ பழகிட்டா உனக்கு தனிப்பட்ட கவலைகள் இருக்காது. ஏன்னா நீ ஒரு மிகப்பெரிய சக்தியோட கட்டுப்பாட்டுல இருக்கிறன்னு உனக்கு தெரியும். ஒரு சின்ன கல்ல ஒருத்தன் தூக்கி எறிஞ்சா அது கொஞ்ச தூரம் போய் விழுந்துரும். ஆனா அதே கல்ல ஒரு ராக்கெட்ல வச்சு அனுப்புனா அது பூமியை தாண்டியும் போகும். அந்த ராக்கெட் தான் பக்தி. உன் வாழ்க்கைய அந்த பரம்பொருள் கிட்ட ஒப்படைச்சிட்டன்னா நீ எட்ட முடியாத உயரங்களுக்கு போவ. சாதி பூதாதி தெய்வம் மாம் சாதி யஜ்ஞம் ச ஏ விதுர் பிரயாண காலே அபீச்ச மாம் தே விதுர் யுக்த சேதசகா. ஜட உலகம், தேவதைகள், யாகங்கள் இவை அனைத்திற்கும் மூலமாக என்னை எவர்கள் அறிகிறார்களோ, என்னிடம் நிலை பெற்ற மனதை உடைய அவர்கள் மரண காலத்திலும் கூட என்னை அறிகிறார்கள், என்னை அடைகிறார்கள். இந்த 7வது அத்தியாயம் உனக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் இதுதான். தேடலை நிறுத்தாத, ஆனா அந்த தேடல் சரியான திசையில இருக்கட்டும். இந்த உலகம் உன்னை ஏமாத்தலாம், மனுஷங்க உன்னை விட்டு போகலாம், உன்னோட உடம்பு கூட ஒரு நாள் உனக்கு துரோகம் பண்ணலாம். ஆனா உனக்குள்ள இருக்கிற அந்த பரம்பொருள் உன்னை ஒரு காலமும் விடமாட்டாரு. அவர்தான் உன்னோட உண்மையான நண்பன், உன்னோட உண்மையான வழிகாட்டி. இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு முடிவெடு. உன் மனசுல இருக்கிற அந்த பயத்தை ஓரம் தள்ளு. உனக்கு வர்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னை செதுக்கிறதுக்காக வர்ற உளி அடிகள்னு புரிஞ்சுக்கோ. நீ ஒரு அழகான சிலையா மாறணும்னா அந்த வலியை நீ தாங்கிதான் ஆகணும். ஆனா அந்த வலியை தாங்கிறதுக்கான சக்திய அந்த பரம்பொருள் உனக்கு தருவாரு. நீ குடிக்கிற தண்ணியில, நீ பார்க்கிற சூரிய ஒளியில, உனக்குள்ள இருக்கிற புத்திசாலித்தனத்துல அவரை தரிசனம் பண்ணு. இந்த ஞானம் உனக்கு கிடைச்ச பிறகு நீ பழைய மனுஷனா இருக்க முடியாது. உன்னோட பார்வை விசாலமாகணும். மத்தவங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்போது உனக்குள்ள ஒரு கருணை பிறக்கணும். ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் இருக்கிறது அதே பரம்பொருள்தான்னு உனக்கு தெரியும். இந்த ஒரு புரிதல் வந்துட்டா இந்த உலகத்துல போரே இருக்காது, சண்டையே இருக்காது, அன்பு மட்டும்தான் இருக்கும். அந்த அன்பே கடவுள், அந்த அன்பே கண்ணன். எழுந்து நில்லு, உன்னோட கடமையை செய். ஆனா அந்த பலனை அந்த பரம்பொருள் கிட்ட விட்டுடு. நீ ஒரு கருவி மட்டும்தான். அந்த மகா கலைஞன் உன்னை வச்சு ஒரு அழகான காவியத்தை படைக்க காத்திருக்காரு. அந்த தெய்வீக கைகள்ல உன்னை ஒப்படைச்சிடு. அங்கதான் உன்னோட உண்மையான வெற்றி இருக்கு. இந்த ஞான விஞ்ஞான யோகம் உனக்குள்ள ஒரு புது வெளிச்சத்தை ஏத்தி இருக்குன்னு நான் நம்புறேன். அந்த வெளிச்சம் உன் வாழ்க்கை முழுக்க வழிகாட்டட்டும். வாழ்க்கைங்கிறது ஒரு சாகசம். அந்த சாகசத்துல நீ ஜெயிக்க போற. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தையே இயக்குற அந்த மகா சக்தி உன்னோட கையை பிடிச்சிருக்கு.